ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ரெட்ரோ ஆன்மீகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் அடியேன் ராகவேந்திரா கார்த்திகேயனின் அன்பு வணக்கங்கள். இப்பொழுது இந்த ராகவேந்திர சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? இதிலே ராகவேந்திர சுவாமிகள் புவனகிரியிலே பிறந்தார். அவர் செய்த அந்த புண்ணியங்களை எல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராகவேந்திர சுவாமிகளை பொறுத்தவரையிலே யாரெல்லாம் ராகவேந்திர சுவாமிகளை பாராயணம் செய்து ராகவேந்திர சுவாமிகளுடைய பாதார விந்தத்தை சரணாகதி அடைந்து அவரை வணங்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வறுமை என்பதே இருக்காது என்பதுதான் உண்மையானது ஒரு விஷயம். ஒரு மனிதன் வறுமை இல்லாமல் வாழ வேண்டுமா? தங்களுடைய இல்லங்களிலே தாரித்திரியம் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ வேண்டுமா? பற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு இறைவன் யார் என்று சொன்னால், ஒரு தெய்வம் யார் என்று சொன்னால், ஒரு குரு யார் என்று சொன்னால் அது ராகவேந்திர சுவாமிகள். ஏனென்று சொன்னால், ராகவேந்திர சுவாமிகளை வணங்குவதனால் எப்படி வறுமை நீங்குகிறது? ராகவேந்திர சுவாமிகளை வணங்குகிறவர்களுடைய இல்லங்களில் எல்லாம் ஒரு தாரித்திரியம் இல்லாத நிலை எப்படி தொடர்ந்து இருக்கிறது என்று சொன்னால், ராகவேந்திர சுவாமிகளை வணங்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வறுமை எப்படி நீங்கி அவர்கள் ஒரு நல்ல ஒரு வளத்திலே வாழ்கிறார்கள் என்று சொன்னால், ராகவேந்திர சுவாமிகள் இளம் வயதிலே இருக்கும் பொழுது அவர் வறுமையிலே வாடியவர். நம்ம இப்ப ராகவேந்திர சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல ராகவேந்திர சுவாமிகளுடைய அந்த திருமண வாழ்க்கை வரையிலும் அவர் எப்படி இருந்தார் என்பதை எல்லாம் நாம் பார்த்தோம். உடனே ராகவேந்திர சுவாமிகளை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் வறுமை என்பதே இருக்காது என்கிற அந்த ஒரு நிலையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இதற்கும் அந்த திருமண வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்கிறது. அதனால்தான் அதை பற்றி நாம் இப்பொழுது இங்கே பேசுகிறோம். ராகவேந்திர சுவாமிகள் அந்த திருமண வாழ்விலே மிகவும் வறுமையிலே வாடி வாழ்ந்து கொண்டிருந்தார் என்பதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால், அவருக்கு தெரிந்த அந்த ஞானத்தையும் அவருக்கு தெரிந்த அந்த கல்வியையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கெல்லாம், அவர்கள் ராகவேந்திர சுவாமிகள் வாழ்ந்த அந்த புவனகிரியிலே இருக்கக்கூடிய குழந்தைகள், அந்த கும்பகோணம் பகுதியிலே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு குருவாக இருந்தாலும் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் அந்த சேவையை செய்து கொண்டிருந்தார். அவர் அப்படி சேவை செய்த காரணத்தினாலே அவருக்கு செல்வ வளம் என்பது குறைவாக இருந்தது. இளம் வயதிலேயே ராகவேந்திர சுவாமிகள் உண்பதற்கு உணவு கூட இல்லாமல் வெறும் துளசி நீரை அருந்தி வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருந்தார்கள் என்பது உண்மை. தன்னை யாரெல்லாம் நாடி வருகிறார்களோ, எந்த மாணவரெல்லாம் ராகவேந்திர சுவாமிகளிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும், வேதங்களையும் பாராயணங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு யாரெல்லாம் தன்னை நாடி வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த வேதத்தையும் பாராயணத்தையும் கல்வியையும் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தவர் ராகவேந்திர சுவாமிகள் தன்னுடைய இளம் வயதிலே. இதிலே ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், எந்த விதமான ஜாதி வேறுபாடும் இல்லாமல் எல்லா இன மக்களுக்கும் அந்த காலத்திலேயே ராகவேந்திர சுவாமிகள் அந்த கல்வியை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஜாதி பாகுபாட்டை நீக்கிய ஒரு மகானாக ராகவேந்திர சுவாமிகள் திகழ்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அப்படி அவர் வாழ்ந்த காரணத்தினாலே அந்த இளம் வயதிலேயே அவருக்கு வறுமை என்பது ராகவேந்திர சுவாமிகளுக்கு இருந்தது. அதற்கு பிறகு அவர் சந்நியாசம் ஏற்ற பிறகு எங்கெல்லாம் வறுமையிலே வாடுகிறார்களோ, எங்கெல்லாம் உண்பதற்கு உணவில்லாமல் மக்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் அந்த வறுமையை நீக்கக்கூடிய ஒரு குருவாக ராகவேந்திர சுவாமிகள் திகழ்ந்திருக்கிறார். இளம் வயதிலேயே தான் பட்ட கஷ்டத்தை தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்கள் படக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு குருவாக இருப்பவர் ராகவேந்திர சுவாமிகள். ஆகையினாலே ராகவேந்திர சுவாமிகளை யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக வறுமை என்பது இருக்காது. அவர்கள் செல்வ வளத்தோடு குருவினுடைய அருளால் நல்ல ஒரு வாழ்வை வாழலாம் என்பது உண்மையானது ஒரு விஷயம். அப்படி ராகவேந்திர சுவாமிகள் எத்தனையோ மகிமைகளை செய்திருக்கிறார்கள். சந்நியாசம் ஏற்ற பிறகு மந்த்ராலயத்திலே ராகவேந்திர சுவாமிகள் ஜீவ சமாதி அடைந்து இன்றளவும் தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களை எல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பலருக்கும் கேள்விகள் இருக்கிறது. ராகவேந்திர சுவாமிகள் ஆந்திராவிலே ஜீவ சமாதி அடைந்திருக்கிறாரே, அவர் தமிழகத்தை சேர்ந்தவர் தானா?
மாத்வ சம்பிரதாயத்தை பின்பற்றிக் கொண்டிருப்பதனால் அவர் தமிழகத்தை சேர்ந்த ஒரு குருவா என்றெல்லாம் கேள்விகள் இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக அவர் தமிழகத்தை சேர்ந்தவர் என்பதுதான் உண்மை. ராகவேந்திர சுவாமிகள் பிறந்தது தமிழகம். சிதம்பரத்திற்கு அருகிலே புவனகிரியிலே பிறந்தார் அல்லவா. அவர் கல்வி பயின்று அவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தியது எல்லாம் கும்பகோணம். அவர் ஸ்ரீ ராகவேந்திரர் என்கிற திருநாமத்தை சூட்டி சந்நியாசம் ஏற்றது தஞ்சை மாவட்டம். தஞ்சாவூரிலே தஞ்சை ராஜமன்னனுடைய அரண்மனையிலேதான் ராகவேந்திர சுவாமிகளுக்கு சந்நியாசம் ஏற்கக்கூடிய அந்த நிகழ்வானது நடைபெற்றது. அதற்கு பிறகு ராகவேந்திர சுவாமிகள் மந்திராலயத்திலே ஜீவசமாதி அடைந்தார் அல்லவா. அதுவும் மந்திராலயத்திலே ராகவேந்திர சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்த அந்த மந்திராலயமும் ராகவேந்திர சுவாமிகள் 17ஆம் நூற்றாண்டிலே ஜீவசமாதி அடையக்கூடிய அந்த காலகட்டத்திலே மந்திராலயமும் நம்முடைய சென்னை மாகாணத்தினுடைய அந்த கட்டுப்பாட்டிலே இருந்த ஒரு இடம்தான். ஆகையினாலே ராகவேந்திர சுவாமிகள் பிறந்தது தமிழகம், ராகவேந்திர சுவாமிகள் சந்நியாசம் ஏற்றது தமிழகம், ராகவேந்திர சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்த மாநிலமும் அன்றைக்கு தமிழகமாகத்தான் இருந்திருக்கிறது என்பது உண்மை. ஆகையினாலே ராகவேந்திர சுவாமிகள் தமிழகத்தை சேர்ந்தவர் என்பது எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்பேற்பட்ட எம்பெருமான் ராகவேந்திர சுவாமிகளை நாம் வணங்குவதனால் நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கும்? இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல பார்த்தோம் என்று சொன்னால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், மக்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கிறது, எவ்வளவோ துன்பங்கள் இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையிலே எப்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவது என்பதே தெரியாமல் சில மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது நம்ம எல்லாம் இந்த கஷ்டத்திலிருந்து நீங்கி விட மாட்டோமா? எப்படியாவது நம்ம எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உன்னத நிலையை அடைந்து விட மாட்டோமா அப்படிங்கிற எண்ணம் நம்ம எத்தனையோ மக்களுக்கு இருக்கிறது அல்லவா. நீங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், குரு ராகவேந்திர சுவாமிகளை மனதார வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக நீங்கிவிடும். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்கிற அவருடைய நாமத்தை சொன்னோம் அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமெல்லாம் நீங்கி நீங்கள் ஒரு உன்னதமான வாழ்வை வாழ முடியும். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்கிற அந்த நாமத்தை சொன்னால் நமக்கு அப்படி பல அபரிவிதமான அற்புதங்கள் எல்லாம் நடக்குமா? நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா குரு ராகவேந்திர சுவாமிகளுடைய நாமத்தை சொல்லி நீங்கள் பாராயணம் செய்து அவரை வணங்கினீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுங்க. அதற்கு ராகவேந்திர சுவாமிகள் ஜீவசமாதி அடைவதற்கு முன்பதாகவே ஒரு நடந்த ஒரு உண்மை சம்பவம் இருக்கிறது. அதை இப்பொழுது நான் சொல்றேன். ராகவேந்திர சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்த பிறகு தஞ்சாவூர்ல சந்நியாசம் ஏற்றார். சந்நியாசம் ஏற்ற பிறகு எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். சந்நியாசம் ஏற்று ஜீவசமாதி அடைந்த பிறகும் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். இவர் சந்நியாசம் ஏற்று ஜீவசமாதி அடையக்கூடிய அந்த காலகட்டத்திற்குள்ளால் தேச சஞ்சாரங்களை எல்லாம் ராகவேந்திர சுவாமிகள் மேற்கொண்டார் அல்லவா. அப்படி அவர் தேச சஞ்சாரத்தை மேற்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று மூலராமர் பூஜையை செய்து அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அருளாசி வழங்குவது ராகவேந்திர சுவாமிகளுடைய ஒரு விஷயமாக இருந்தது. அப்படி ராகவேந்திர சுவாமிகள் ஒரு முறை ஆந்திராவில் இருக்கக்கூடிய அதோனி அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு போறார். அதோனி அப்படிங்கிற அந்த ஊருக்கு ராகவேந்திர சுவாமிகள் போறார். இது எதற்காக சொல்றேன்னா, ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அப்படிங்கிற நாமத்திற்கு எவ்வளவு ஒரு வல்லமை இருக்கிறது, எவ்வளவு ஒரு சக்தி இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ராகவேந்திர சுவாமிகள் அந்த அதோனி கிராமத்துக்கு போகும் பொழுது அந்த அதோனி கிராமத்துல வெங்கண்ணா அப்படின்னு ஒரு ஏழை சிறுவன், ஒரு பிராமண சிறுவன், அவன் அந்தன சிறுவன், அந்தன குடும்பத்தை சேர்ந்தவன். அவருடைய பெயர் வெங்கண்ணா. படிப்பறிவே இல்லை அந்த வெங்கண்ணாங்கிற அந்த சிறுவனுக்கு படிப்பறிவு இல்லை. ஏன் அப்படின்னா அவனுக்கு தாய் தந்தை கிடையாது. வெங்கண்ணாவுக்கு தாய் தந்தை கிடையாது. தன்னுடைய மாமனும் மாமியும் தான் அந்த வெங்கண்ணாவை வளர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள், இளம் வயதிலேயே அந்த வெங்கண்ணாவிற்கு படிப்பெல்லாம் தேவையில்லை, இவன் கல்வி எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி அவனை ஆடு மேய்ப்பதற்காக விட்டுவிட்டார் அந்த இளம் சிறுவனை.
ஆனா அந்த வெங்கண்ணாவுக்கு ரொம்ப ஆசை, நம்ம நல்ல படிக்கணும், நல்ல ஒரு ஞானம் உள்ள ஒருவராக நாம் திகழ வேண்டும் என்றெல்லாம் வெங்கண்ணாவுக்கு ஆசை. ஆனா அவருடைய வாழ்க்கையில அது நடக்கல, அந்த விஷயத்தை அவரால் பண்ண முடியல. இப்படி இருக்கும் பொழுது ஒரு முறை அதோனி அப்படிங்கிற அந்த கிராமத்துல மலைப்பகுதி பக்கத்துல வெங்கண்ணா ஒரு நாள் ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கிறான். அப்பொழுது ராகவேந்திர சுவாமிகள் தேச சஞ்சாரம் செய்கிறார் அல்லவா, ஒவ்வொரு ஊரா போறார் இல்லையா, போய் பூஜைகள் செய்கிறார். அப்படி அதோனிங்கிற கிராமத்துல பூஜை செய்து விட்டு அவர் அங்கிருந்து அடுத்த ஒரு ஊருக்கு செல்வதற்காக அப்படியே நடந்து போயிட்டு இருக்கார். போய்கிட்டே இருக்கும் பொழுது இந்த வெங்கண்ணா ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கிறான். தூரத்துல இருந்து பாக்குறான், ஒரு வயசான ஒரு சுவாமிகள், நல்ல தேஜஸோட நல்ல ஒரு ஞானத்தோட ஒரு பெரியவர் நடந்து வர. பொதுவாக இந்த மகான்களை எல்லாம் பார்த்த உடனேவே நமக்கு தெரிந்துவிடும் அவர்களுடைய அந்த ஞானம், அவர்கள் இருக்கக்கூடிய நிலையெல்லாம் அந்த முகத்திலேயே நமக்கு தெரிந்துவிடும் அல்லவா. அப்படி அவர் வர்றதை பார்த்த உடனே இந்த வெங்கண்ணா என்ன பண்றார் அப்படின்னா, நேரம் அப்படி ஓடி போறார். ஏதோ ஒரு பெரிய மகான் வராரு, அவர்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கினாலாவது நமக்கு ஏதாவது நன்மை நடக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு அவரை காலில் போய் விடுறான். ராகவேந்திர சுவாமிகள் வராரு, அவருடைய காலில் போய் விடுறான். ராகவேந்திர சுவாமிகளுடைய காலில் விழுந்த உடனே அவர் அப்படியே அந்த வெங்கண்ணாவை தூக்குறார். எழுந்திருப்பா, எழுந்துரு, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவோம். அதே வெங்கண்ணா சொல்றார், சுவாமி நான் ஒரு ஏழை சிறுவன் சுவாமி, எனக்கு நிறைய பாடங்கள் எல்லாம் படித்து கல்வியிலே சிறந்த மாணவனாக இருக்கணும்னு ஆசை சுவாமி. ஆனா என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக படிப்புங்கிற ஒரு விஷயத்தையே நான் எட்டி கூட பார்க்கல. எனக்கு எழுத பிடிக்க தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ஆடு மேய்க்கிற வேலை மட்டும்தான் சுவாமி. நான் வாழ்க்கையில நல்ல ஒரு நிலையில வரணும்னு நீங்க எனக்கு அருள் செய்யணும்னு சொல்லி ராகவேந்திர சுவாமிகள்ட்ட அந்த வெங்கண்ணா அன்றைக்கு ராகவேந்திர சுவாமி அங்கே செல்லும் பொழுது அவருடைய பாதத்தை வந்து சரணாகதி அடைந்து வணங்குகிறார். உடனே ராகவேந்திர சுவாமி சொல்றார், வெங்கண்ணா நீ கவலைப்படாது, நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலே நீ உயர்ந்த நிலையிலே வருவாய். இந்த உலகம் போற்றக்கூடிய ஒருவர் மனிதனாக இந்த வாழ்க்கையிலே நீ உயர்ந்து வருவாய் வெங்கண்ணா. ஆகையினாலே நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றை மட்டும் நினைத்துக்கொள், எப்பொழுதெல்லாம் உனக்கு துன்பம் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் உன்னுடைய மனம் துவண்டு போகிறதோ, எப்பொழுதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து உனக்கு எண்ணங்கள் மேலோங்கி வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் நீ ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்கிற நாமத்தை பாராயணம் செய். நீ செய்யும் பொழுதெல்லாம் உனக்கு நன்மைகள் நடக்கும் என்று ராகவேந்திர சுவாமி வெங்கண்ணாவுக்கு சொல்றார். அவனுக்கு என்ன தெரியும், படிப்பறிவே இல்லையே. அந்த ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமகங்கிற நாமத்தை ஞாபகம் வச்சுக்கணுமே, அது கூட அவனுக்கு தெரியாது. அவன் ராகவேந்திர சுவாமியினுடைய அந்த திருவாய் மூலமா அந்த நாமத்தை சொன்ன உடனே அவன் எப்படியோ அந்த நாமத்தை ஞாபகம் வச்சுட்டு, சுவாமி நிச்சயமா நான் உங்களுடைய நாமத்தை சொல்லி உங்களை வணங்குறேன் சாமி, நீங்க தான் என்னை காப்பாத்தணும்னு சொல்லி வணங்குறான். ராகவேந்திர சுவாமிகள் அங்கிருந்து அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்புறாரு. கிளம்புனதுக்கு அப்புறமா இப்படியே நாட்கள் போகுது. தினமும் அவனுடைய வேலை ஆடு மேய்ப்பது. அப்படி ஒரு நாள் வந்து ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கும் பொழுது அந்த அதோனி என்கிற அந்த பகுதியை அந்த 16ஆம் 17ஆம் நூற்றாண்டிலே நவாப் என்கிற மன்னன் ஆண்டு வந்தார். நவாப் என்கிற மன்னனுடைய கட்டுப்பாட்டிலே அந்த நகரம் இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய அந்த சமயத்திலே இவன் ஒரு நாள் ஆடை மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த நவாப்பினுடைய அரசவையிலே இருந்து சிப்பந்திகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு கடிதத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தேசத்திலே ஒவ்வொரு பகுதியிலே சென்று பார்ப்பதற்காக நவாப்பும் அந்த மன்னனும் வந்து கொண்டிருக்கிறார். இவர்கள் வந்து சேர்ந்த இடம் இவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதி. அங்கே வந்ததும் மன்னன் வந்து இந்த நாட்டினுடைய அந்த நிலைமைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படி பாக்குறான். பார்க்கும் பொழுது ஒரு அந்தன சிறுவன் ஒரு ஓரமா உட்கார்ந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். இந்த சமயத்துல அவருடைய சிப்பந்தியில இருக்கக்கூடிய ஒரு படையில இருக்கக்கூடிய ஒருவர் வந்து நவாப்பிடத்திலே வணக்கம் சொல்லி, இப்படி உங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கிறது, உங்களிடத்திலே தருவதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை நவாப்பினிடத்திலே கொடுக்கிறான். இந்த நவாப் மன்னன் அந்த கடிதத்தை வாங்கி பார்க்கிறான். அதுல எழுதியிருக்கக்கூடிய அந்த மொழி நவாப்பிற்கு படிக்க தெரியல. அங்க இருக்கக்கூடிய அந்த சிப்பந்திகளுக்கும் அந்த படைத்தளபதியை சேர்ந்தவர்கள், படைத்துறையை சேர்ந்தவர்களுக்கும் யாருக்குமே அதை படிக்கிறதுக்கு தெரியல. இதை உடனே படிச்சு சொல்லணுமே, இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியே சுத்தி சுத்தி பாக்குறான். பார்த்தா அந்த ஓரமா ஆடை மேய்ச்சிக்கிட்டு இந்த சிறுவன் உட்கார்ந்துட்டு இருக்கான். உடனே அந்த அந்தன சிறுவனை அழைத்து வெங்கண்ணாவை அழைச்சு நவாப் சொல்றார், ஏய் இதை படித்து சொல், இந்த கடிதத்துல என்ன எழுதியிருக்குங்கிறத நீ படி அப்படின்னு சொல்றார். நவாப் இவனுக்கு வெங்கண்ணாவுக்கு படிப்பறிவே இல்லையே, எழுத படிக்கவே தெரியாது இல்லையா. அப்ப அவன் மன்னா எனக்கு எழுத படிக்க தெரியாது, நான் சிறு வயதுல இருந்து படிக்கல, ஆகையினால எனக்கு படிப்பறிவு இல்லை, இதை படிக்கிறதுக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். உடனே அந்த மன்னன் நவாப் என்ன பண்றாரா, உன்னை பார்த்தா நல்ல படிச்ச ஒரு ஞான குழந்தை மாதிரி இருக்கேடா, படிக்க தெரியலையேன்னு பொய் சொல்றியா என்கிட்ட, ஒரு மன்னன் கிட்டயே பொய் சொல்றியான்னு சொல்லி வெங்கண்ணாவை அந்த படைத்தளபதிகளை கொண்டு தொந்தரவு செய்கிறான், அவனை அடிக்கிறான். இந்த அடியை தாங்க முடியாமல், இந்த தொந்தரவை தாங்க முடியாமல் வெங்கண்ணா என்ன பண்றான், என்ன பண்றதுனே தெரியலேன்னு யோசிச்சுட்டே இருக்கும் பொழுதுதான் ராகவேந்திர சுவாமிகள் அவனுக்கு சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது. உடனே ராகவேந்திர சுவாமிகளை மனதிலே நினைத்து வெங்கண்ணா அந்த இடத்திலே இருந்து, ராகவேந்திரா எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது, நீதான் என்னை காப்பாத்தணும் ராகவேந்திரம் அப்படின்னு சொல்லி ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அப்படின்னு ராகவேந்திர சுவாமிகளுடைய நாமத்தை வெங்கண்ணா பாராயணம் செய்யும் பொழுது, இது உண்மையாக நடந்த சம்பவம், 17ஆம் நூற்றாண்டிலே இதற்கு ஆதாரங்கள் இருக்கிறது. அந்த ராகவேந்திர சுவாமிகளுடைய நாமத்தை பாராயணம் செய்த உடனேவே அந்த கடிதத்திலே எழுதியிருந்த அந்த வாக்கியங்கள் எல்லாம் வெங்கண்ணாவினுடைய காதிலே யாரோ சொல்வது போல கேட்கிறது. அந்த காதிலே அந்த கடிதத்திலே எழுதியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சொல்ல 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 வெங்கண்ணா அதை படிக்கிறான். அதை கேட்ட உடனே நவாபிற்கு அந்த கடிதத்தின் மூலமாக இன்ப செய்தி வந்திருக்கிறது. அந்த இன்ப செய்தியை கேட்ட உடனே அந்த மன்னனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அவன் அந்த சந்தோஷத்திலே என்ன செய்கிறான் என்று சொன்னால், இவ்வளவு நேரம் படிக்க தெரியாது என்று சொன்ன சிறுவன் இப்படி சிறப்பாக படித்து நமக்கு காண்பித்திருக்கிறானே, இவனுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அந்த அதோனியினுடைய திவானாக, திவான் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய நாட்டினுடைய ஒரு பகுதியினுடைய ஒரு மந்திரின்னு வச்சுக்கலாம். இப்ப தமிழகம் இருந்தது என்று சொன்னால், தமிழகத்துல ஒரு முதல்வர் ஒருத்தர் இருக்கிறார்னா ஒரு மந்திரின்னு ஒரு பதவி இருக்கு இல்லையா, அமைச்சர்னு ஒரு பதவி இருக்கு. அதே மாதிரி அன்றைக்கு அதோனியினுடைய திவானாக அந்த வெங்கண்ணா ஆக்கப்பட்டார். அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையே மாறிவிட்டது, வாழ்க்கையிலே உயர்ந்த நிலையை அடைந்து விட்டான். வாழ்க்கையில் எவ்வளவு மோசமான ஒரு நிலையிலே படிப்பறிவு கூட இல்லாமல் இருந்தானோ, அப்பேற்பட்ட அந்த வெங்கண்ணாவுக்கு ராகவேந்திர சுவாமிகளுடைய ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்கிற நாமத்தை சொன்னவுடனே அந்த ஞானமும் அறிவும் அந்த செல்வமும் எல்லாம் விட்டது. அவனுடைய வாழ்க்கையிலே வறுமையும் நீங்கிவிட்டது. ஆகையினாலே ராகவேந்திர சுவாமிகளை வணங்கக்கூடிய நாமெல்லாம், ராகவேந்திர சுவாமிகளை வணங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் நிச்சயமாக அவரை வணங்குங்கள். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்கிற அவருடைய நாமத்தை சொல்லுங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வறுமையை நீக்குவார், உங்கள் வாழ்க்கையிலே நல்ல ஒரு செல்வ வளத்தை தருவார், உங்களுடைய வாழ்க்கையிலே ஞானத்தையும் அறிவையும் வாரி வழங்குவார், நோய் நொடி இல்லாத ஒரு அற்புதமான வாழ்வை எம்பெருமான் நமக்கு தருவார். அப்பேற்பட்ட ராகவேந்திர சுவாமிகளை பாராயணம் செய்து அவருடைய திருவடியை சரணாகதி அடைந்து அவருடைய அருளை நாம் அனைவரும் பெற வேண்டும். இன்னும் ராகவேந்திர சுவாமிகளுடைய எத்தனையோ மகிமைகளையும் எத்தனையோ சிறப்புகளையும் நம்முடைய ரெட்ரோ ஆன்மீகம் யூடியூப் சேனல் மூலமாக நாமெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய புகழை நீங்கள் எல்லாம் அறிந்து எம்பெருமானுடைய அருளை நீங்கள் பரிபூர்ணமாக பெற வேண்டும். அந்த குருவினுடைய நாமத்தை பாராயணம் செய்து அவருடைய அருளை பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.